தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசைகள் எரிக்கப்பட்ட செய்தியும் நாம் பத்திரிகைகளில் படித்தோம். அதே போல இங்கே சமீபத்தில் திருச்சி மாவட்டத்தில் தலித் மக்கள் வாயில் அநீதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற விஷயத்தில் காட்டக்கூடிய அசிரத்தைகளையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் கூட இந்த விஷயத்தில் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஒரு தவறான விஷமத்தனமான பிரச்சாரம் ஒன்றும் இங்கே செய்யப்படுவதை நாம் இங்கே பல ஆண்டுகளாக கவனித்துக் கொண்டு வருகிறோம். தலித் மக்களுக்குள் ஆதிக்க சாதியினருக்கும் இடையில் ஒரு முரண்பாடுகள் கிளறும் பொழுது அங்கே அருந்ததியர்கள் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய நாயக்கர்கள் ஆதிக்க சாதிகளாக இருக்கும் பட்சத்தில் மொழி ரீதியாக அவர்களுடன் இணைந்து கொண்டு மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நினைவுகிறார்கள் என்ற ஒரு விஷமத்தனமான பொய் பிரச்சாரத்தை பலரும் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையையும் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு நாவலிலும் கூட இது போன்ற ஒரு கருத்து கட்டமைக்கப்பட்டிருப்பதையும் இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். ஆனால் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜக்கையன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆதிக்க சாதி யார் என்று பார்த்தோம்னால் அவர் நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் இங்கே ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த சாதி வரியை பொறுத்த மட்டில் அதற்கு இனம் மொழி எதுவும் கிடையாது, எல்லாவற்றிற்கும் மேலாகாது ஜாதி என்ற அடிப்படையில் தன்னை அடையாளம் கண்டுகொண்டு இங்கே ஆட்களாக நடந்து கொள்வது என்பதிலும் இது போன்ற வழக்குகளில் இன்னும் சொல்லப்போனால் மேலளவு வழக்கு உட்பட வழக்குகளில் ரத்தினம் போன்ற ஒரு சில வழக்குரைஞர்கள் தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு நிலையை மாற்றி பின்னால் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து இதற்கு நாம் கடைசி வரைக்கும் இந்த வழக்குகளை கொண்டு சென்று குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் மீண்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவெனில் இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் கடந்த 2 மாத காலம் ஆகியும் கூட இங்கு காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்காது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடகங்களும் கூட இதில் எந்த விதமான நடவடிக்கை எந்த விதமான கவனமும் கொள்ளாது என்பதை நாம் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். சொல்லப்போனால் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஜனசக்தி பத்திரிகையில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எழுதி வருவது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி, வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் பெரிய பத்திரிகைகள் எதுவும் இது கண்டுகொள்ளாது என்பதையும் சில 6 மாதங்களுக்கு முன்னர் இங்கே மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அருந்ததியர்கள் ஒன்று கூடி இந்த தலையில் மலம் சுமக்கக்கூடிய இழிவிற்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தையும் கொலைகளை கண்டித்து ஆதி தமிழர் பேரவை நடத்தும் ஆர்ப்பாட்டம் 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 சங்கரங்கோயில் ஜக்கனை மருதங்கிணறு சேர்வாரனை எந்த புலி சங்கிலியை தூத்துக்குடி சூபாவை பெரிய குளம் கண்ணனை ஒண்டி புதூர் தண்டபாணியை அநியாயமாக கொன்றிட்ட ஆதிக்க சாதி வெறியர்களை கண்டிக்கின்றோம் பாதுகாப்பழங்கு அருந்ததிகளுக்கு பாதுகாப்பழங்கு ஆயுதம் வழங்கு அருந்ததிகளின் பாதுகாப்புக்கு ஆயுதம் வழங்கு ஒதுக்கீடு வழங்கு தலைவர் பதவிகளிலும் ஒதுக்கீடு வழங்கு வன்கொடுமை வழக்குகளில் பாரபட்சம் காட்டுகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை தொடருகின்ற படுகொலைகளை கண்டித்து எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தை நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்களை கண்டித்து ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எந்தெந்த முறையில் எந்த வகையான அடக்குமுறை நடந்தது, கொலைகள் நடந்தது என்ற விவரத்தை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய கடந்த அக்டோபர் மாதத்தில் ஊராட்சி மன்றங்களுக்கும் நகராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது. ஊராட்சி மன்றங்களில் தலித்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் தலித்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாட்டார்மங்கலம், கிரிபட்டி, பாப்பாங்குளம் இந்த ஊர்களில் 10 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் மக்கள்
ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர தடுக்கப்பட்டார்கள். இந்த தடவை அவர்களுக்கு ஆட்சியில் உள்ளவர்களும் மற்ற எதிர்ப்பு மக்களும் சேர்த்து அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது அந்த 4 ஊரிலும் தலித் மக்கள் அது பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அருந்ததியார் மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் 2 கிராமங்கள் சங்கரங்கோயில் தாலுகாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நக்கலம் அங்கே சக்கையன் என்ற ஒரு ஆந்திராவில் அருந்ததியார் ஜாதி அங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகவில்லை. பதவியேற்பு பெறப்பட்டு அதுக்கு பிறகு நடைமுறையில் செயல்படக்கூடிய காலத்தில் அதற்கு அங்கே உள்ள அடுத்த மேல்ஜாதிக்காரர்கள் அதை அடித்து கொண்டுவிட்டார்கள். 26 ஆகிவிட்டார்கள். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மருதங்கிணறு என்ற ஊரில் அங்குள்ள போட்டிகளில் தலித்களில் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர் அருந்ததியார் அங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுமதி செய்தார்கள். ஆனால் அதிகார அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் துணைத் தலைவராக இருப்பவர்கள் நீ தலைவராக இருக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி அதில் வந்து தகராறி அங்கே செயல்பாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்க முடியவில்லை. அதில் குறிப்பாக அருந்ததியார் சேர்ந்த 2 பேர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோர சம்பவங்களுக்கான ஆதாரங்களும் நேரடியாக இருக்கிறது. காவல்துறையும் பார்த்திருக்கிறது. ஆனால் அது வழக்கு முறையாக ஒப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கையில் இருக்கிறது. அதுபோல சமூகத்தில் உள்ள குறைபாடுகள் ஒரு கிராமத்தில் உள்ள குடும்ப நிகழ்ச்சிக்கு நடத்துவது கூட இந்த ஜாதிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று தடுத்து கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் பல பஞ்சாயத்து தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு அனுமதி கிடையாது என்று தடுத்து தேனி மாவட்டத்தில் இது போன்று வேலாயுதபுரம் என்ற ஊரில் தகராறு நடத்திருக்கிறது. அருந்ததியாருக்கு ஏற்பட்ட 7 சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஊராட்சி தேர்தல் சம்பந்தப்பட்டதில் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமூக கொடுமையினால் இழிவினால் அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் இது நடந்திருப்பது அருந்ததியார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் மனித உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனித உரிமை பறிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நியாயத்தை கண்டுபிடித்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கூடாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் வழக்கு முறையாக நடத்தப்பட வேண்டும். அது காவல்துறையும் ஆதிக்க சக்தியும் ஆதிக்கம் என்று சொல்வதற்கு ஜாதி அந்தந்த ஊரில் உள்ள அடித்தட்டு மக்களுக்குள்ள பிரச்சனையை பாதுகாப்பதில் ஒரு நல்ல மனித உரிமை மனித நேயத்தோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் கட்சிகளும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த நியாயமான கோரிக்கை. இவர்கள் வேறு எதுவும் கேட்கப்படவில்லை. தாக்கப்பட்ட இந்த நடவடிக்கையிலிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். கொலை சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்திருப்பதனால் இது சாதாரண பிரச்சனைகள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த உரிமை அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை. ஆகவே இது நியாயமான கோரிக்கை. அரசு உரிய முறையில் இந்த வழக்குகளை தொடர்வதற்கும் வழக்குகளை முறைப்படுத்தி நடத்துவதற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கான முறையில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. அந்த முறையில் மனித உரிமை சம்பந்தப்பட்டதில் மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாங்களும் இந்த பிரச்சனையை எல்லா இடங்களிலும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இதற்கான நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நியாயமான ஒரு கோரிக்கை என்ற முறையில் நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். இது அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இந்த மானியங்கள் வரும்போது எப்பொழுதும் அரசுடைய கவனத்தில் கொடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஆதிக்க சக்தியில் என்று ஒவ்வொருவரை சொல்லிக் கொண்டிருப்பது பல நிலைகள். நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய இந்திய சமூகம் ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது படிப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் இருப்பவர்கள்
அடித்தட்டு மக்கள்